வெள்ளை எள், கருப்பு எள், 2 எள்ளும் நீங்க தனித்தனி டப்பால வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. 100 கிராம் போட்டு வச்சுக்கிட்டு வெள்ளை எள் 1 ஸ்பூன், கருப்பு எள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்னது பெருசு உங்கள் விருப்பம். போட்டு நன்றாக அதனை கழுவி ஒரே மாதிரி மொத்தமா 2மே ஊற வச்சிருங்க. 2 சேர்த்து ஊற வச்சிருங்க. அது நன்கு ஊற வேண்டும். ஊறி இது நீங்க பௌர்ணமி அன்று ராகு காலத்தில் இதை செய்ய வேண்டும். திங்கட்கிழமையாக இருந்தாலும் அன்று ராகு காலத்தில் இதனை செய்ய வேண்டும். அந்த ராகு காலம் தான் இதற்கு ஏற்ற நேரமாகும். அதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அந்த ராகு காலத்தில் நாம் இதனை செய்தால்தான் பலன் நமக்கு மொத்தமாக கிடைக்கும். அப்போ இது நன்கு ஊறிய பின் அந்த பௌர்ணமி அன்று வரும் ராகு காலம், திங்கட்கிழமை வரும் ராகு காலம். அந்த நேரத்தில் இந்த எள்ளை எடுத்து நன்கு ஊறி கழுவி ஊற வச்சிருப்பீங்க இல்லையா, அதனை நம் உள்ளங்கையில் கொட்டி அதில் தேன் மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றி அதை கையில் வைத்தவாறு நீங்கள் வாயில் வைத்து சாப்பிட வேண்டும். நீங்க உள்ளுக்குள்ள அதனை சாப்பிட வேண்டும். நன்கு மென்று முழுங்கி உங்கள் உள்நீரோடு அது உங்கள் உள்ளுக்குள் செல்ல வேண்டும். உங்களுக்கு நல்ல ஒரு கிரகங்களின் தாக்குதல்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது உங்களுக்கு தீர்ந்து நல்லபடியாக உங்கள் ஜாதகம், உங்கள் வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும்.